மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிவதற்கு முன்பு ஒரு முறையேனும் இத்தலத்திற்கு வந்து இந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நும்முழி நாட்டு பொய்யலாம் பேசிடும் நானிலே கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி உலான் கடல் சேர்மினேன் என்று காட்டுப்பள்ளியினுடைய பெருமையை குறிப்பிடுகிறார். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ரோம மகரிஷி வந்து சந்திரனோட அம்சமாக காணப்படுறதுனால ரோம மகரிஷியை வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும். நம்மளோட தாய் வந்து நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரனுக்குன்னு வந்து தனி சன்னதி கிடையாது. சந்திரனோட அம்சமாக இந்த தலத்தில் ரோம மகரிஷி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. யோக குரு பகவான் 2 திருக்கரங்களுடன் குரங்காசனம் என்று சொல்லக்கூடிய வித்தியாசமான ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு சூரிய சந்திரனை தலையில் அணிந்து கொண்டு நாசி நுனியில் வைத்த பார்வையாக யோக குருவாக கைலாய மலையிலே அம்பிகைக்கு சிவ ஆகமங்களை உபதேசிக்கக்கூடிய காட்சியாக இங்கே யோக குரு பகவான் விளங்குகிறார். அதனால் வயிற்று சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது வயிறு சம்பந்தமான நோய்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும். செங்கன்மாலாகிய பெருமாளும் திசைமுகனாகிய பிரம்மாவும் தன் கையால் வழிபட இறைவனாகிய சிவபெருமான் தழல் உருவாக அக்னி வடிவாக காட்சி கொடுத்து திருத்தலம். ஆதலால் இங்குள்ள இறைவனுக்கு அக்னீஸ்வர பெருமான் தீயாடியப்பர் என்று திருநாமம். மேலும் பிரதமை திதி தோஷ நிவர்த்தி தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பிரதமை திதியில் பிறந்தவங்க தங்களோட வாழ்நாளில் வந்து மிகுந்த இன்னல்களுக்கு வந்து ஆளாவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தங்கள் பிறந்த பிரதமை திதி அன்னைக்கு இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அக்னீஸ்வரரை வழிபாடு செய்து தங்களோட பேரில் அர்ச்சனை செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட இருந்து விபூதி வாங்கிட்டு போய் நம்மளோட நெத்தியில் வந்து தொடர்ந்து 1 மாதம் வந்து இட்டுக்கிட்டு வரணும். அதாவது இந்த பிரதமையிலிருந்து அடுத்த பிரதமை வரைக்கும் இட்டுட்டு வரும் பொழுது பிரதமையால் வந்து ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதாவது பிரதமை திதி அன்னைக்கு பிறந்ததால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து நீங்கும். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி திருக்காட்டுப்பள்ளி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தீயாடியப்பர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்லணையிலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் கல்லணையிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்திலிருந்து கல்லணை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். திருவையாறு, தஞ்சாவூர், கும்பகோணம் மற்றும் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருக்காட்டுப்பள்ளி வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது. லால்குடியிலிருந்தும் திருக்காட்டுப்பள்ளி வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 9வது ஆலயமாகவும் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 72வது ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அப்பர் இந்த தலத்தை குறித்து தேவாரம் பாடும் பொழுது உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ளார மனிதராக பிறந்த நாம் வந்து ஒரு முறையேனும் வந்து தரிசனம் செய்ய வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லி தன்னோட தேவாரத்தில் வந்து அப்பர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதனால் மனிதர்களாக பிறந்த நாம் வந்து நம்மளோட வாழ்க்கையை முடியறதுக்குள்ளார ஒரு தடவையாவது வந்து நம்ம வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அக்னி பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபம் மற்றும் வயிற்று வலி நீங்கிறதுக்காக வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது வயிறு சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாரு. கொடிமரம் வந்து காணப்படுது. கொடிமர விநாயகர் மற்றும் கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆலயம் வந்து இப்போ தான் கும்பாபிஷேகமாகி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் காணப்படுது. பலிபீடத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து நந்திபவன் வந்து காணப்படுறாரு. நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தோம் அப்படின்னா அக்னி பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இறைவனை வழிபாடு செய்த அந்த சுதை சிற்பம் வந்து காணப்படுது. நந்திபவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அக்னீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த ஆலயத்தோட தலைவிருச்சமாக வன்னி மரம் மற்றும் வில்வ மரம் வந்து காணப்படுது. எதிரில் வந்து நர்த்தன கணபதியோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய தீப மண்டபம் வந்து காணப்படுது. வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட சன்னதி, சௌந்தரநாயகியோட சன்னதி வந்து காணப்படுது. சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது அம்பாலை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இந்த மண்டபத்துக்கு கீழே ஒவ்வொரு சன்னதிக்கும் வந்து தீபம் ஏற்றக்கூடிய அமைப்பில் வந்து அந்த விளக்கு ஏற்றக்கூடிய பகுதி வந்து வைக்கப்பட்டிருக்கு. அக்னி பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்யக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து காணப்படுது. மேலும் ரோம மகரிஷி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்காரு. அதற்குரிய சுதை சிற்பம் வந்து காணப்படுது. எல்லாத்தையுமே தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் அக்னீஸ்வரர் என்றும் தீயாடியப்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க.
இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் சவுந்தரநாயகி என்றும் அழகம்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தலவிருட்சமாக வன்னிமரம் மற்றும் வில்வமரம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக சூரிய தீர்த்தம், காவிரி ஆறு, குடமுருட்டி ஆறு, அக்னி தீர்த்தம் வந்து இன்றைக்கி கிணறு வடியில் வந்து இந்த ஆலயத்துக்கு வெளியில் வந்து காணப்படுது. இந்த ஊரோட புராண பெயர் வந்து மேலை திருக்காட்டுப்பள்ளி என்றும் தற்போதைய பேர் வந்து திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மூலவர் தரிசனம் பண்ண வரும்போது விநாயகர் வந்து காணப்படுறாரு. விநாயகர் தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா மூலவர் அக்னீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அக்னீஸ்வரர். இவரை சூரிய பகவான் அனுதினம் வந்து தரிசனம் செய்கிறதுனால மூலவரோட சன்னதி வந்து சற்று வந்து தாழ்வான பகுதியில் வந்து காணப்படுது. சோழ மண்டல அக்னி தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த அக்னீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது வயிறு சம்பந்தமான நோய்கள் மேலும் வந்து ஜூட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்ம விட்டு நீங்கும். அக்னீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். காட்டுப்பள்ளியுரை கனலே போற்றி. திருக்காட்டுப்பள்ளி சவுந்தரநாயகி அம்பாள் சமேத அக்னீஸ்வர பெருமானுடைய திருக்கோவில். செங்கன்மால் திகழ்தரு மலருரை திசைமுகன் தன் கையால் தொழுதட தழலுரு ஆயினன் என்று இந்த தலத்தினுடைய வரலாற்று செய்தியை ஞானசம்பந்த பெருமான் இந்தூர் தேவார பதிகத்திலேயே குறிப்பிட்டிருப்பார். செங்கன்மாலாகிய பெருமாளும் திசைமுகனாகிய பிரம்மாவும் தன் கையால் வழிபட இறைவனாகிய சிவபெருமான் தழல் உருவாக அக்னி வடிவாக காட்சி கொடுத்து திருத்தலம். ஆதலால் இங்குள்ள இறைவனுக்கு அக்னீஸ்வர பெருமான் தீயாடியப்பர் என்று திருநாமம். நம்முடைய தக்ஷ பிரஜாபதி யாகம் என்று சொல்வார்கள். தக்ஷ யாகம் என்று அழைப்பார்கள். பார்வதியினுடைய தந்தையாகிய தக்ஷன் ஒரு யாகம் நடத்துவார். தேவர்கள் எல்லாம் இதிலே கலந்து கொள்வார்கள். அந்த யாகத்திலே சதியாக அம்பிகை மாற வீரபத்திர வடிவம் எடுத்து அந்த யாகத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் பரமேஸ்வரன் அக்னி வீரபத்திரர் அழிப்பார். அப்படி அழிக்கும் பொழுது அந்த யாகத்திலே பிரதானமாக கலந்து கொண்ட அக்னி தேவனுடைய கை வெட்டப்படுகிறது. அக்னி தனக்கான உபாயம் என்ன என்று பிரம்மா கிடத்திலே வினவ, பிரம்மா ஸ்ரீவனக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய திருக்காட்டுப்பள்ளியிலே அக்னிதேவன் திருக்கரத்தாலே ஒரு தீர்த்தம் அமைத்து இறைவனை வழிபட உனக்கு முக்தி பேறு கிடைக்கும் என்று சொல்ல, தக்ஷ யாகத்திலே கலந்து கொண்ட சாப நிவர்த்திக்காக அக்னி தீர்த்தம் உருவாக்கி அக்னிதேவன் வழிபட இறைவன் அக்னிதேவனுக்கு அக்னி தாண்டவம் ஆடிக்காட்டிய திருத்தலம். ஆதலால் தான் தீயாடியப்பர் என்று திருநாமம் இந்த இறைவனுக்கு உண்டு. இந்த இறைவனை சூரியன் வழிபட்ட திருத்தலம். காளையை தொடும் காட்டுப்பள்ளியூரை நீலகண்டனை நித்தலும் நினைமினே என்று கோவில் அமைப்பே சூரியன் நித்தமும் வழிபடக்கூடிய அமைப்பிலே உடைய திருத்தலம். அதே போல மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனனுக்கு பாசுபதாசரம் வழங்குவதற்காக இறைவன் வேடர் வடிவிலே தோன்றிய தலங்களிலே இத்தலத்திலே பஞ்சலோக திருமேனியாக பாசுபதாசரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய கிராத வடிவத்திலே கிராத மூர்த்தியாக இறைவன் உரைகிறார். இந்த தலத்தினுடைய தேவார பதிகத்திலேயே காண வேடர் கருதும் காட்டுப்பள்ளி என்று குறிப்பிடுவார்கள். வேடர் வடிவிலே பாசுபதாசர மூர்த்தியாக நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய இறைவனாக கிராத மூர்த்தியாக இங்கே பாசுபதாசர மூர்த்தி எழுந்தருளி உள்ளார். இந்த இறைவன் சுயம்பு திருமேனி, சுயம்புலிங்க திருமேனியாக இருப்பதனாலேயே பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இறைவனுடைய சிரசிலே ஒரு சிறிய பிளவு உள்ளது. அதன் வாயிலாக ஜோதி பிழம்பாக தோன்றி காட்சி கொடுத்ததனாலே சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இங்கே காட்சி தருகிறார். இந்த ஸ்தலத்திலே மிக பிரதானமான யோக குரு பகவான் வீற்றிருக்கிறார். யோக குரு பகவான் கைலாய மலையிலே அம்பிகைக்கு இறைவன் உபதேசிக்கும் பொழுது அமர்ந்த கோலத்திற்கு யோக குரு என்று திருநாமம் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்திலே அந்த குரு பகவானை ஆலயத்தினுடைய முதல் பிராகார கோஷ்டத்திலே பார்க்கலாம். யோக குரு பகவான் 2 திருக்கரங்களுடன் குரங்காசனம் என்று சொல்லக்கூடிய வித்தியாசமான ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு சூரிய சந்திரனை தலையில் அணிந்து கொண்டு நாசி நுனியில் வைத்த பார்வையாக யோக குருவாக கைலாய மலையிலே அம்பிகைக்கு சிவ ஆகமங்களை உபதேசிக்கக்கூடிய காட்சியாக இங்கே யோக குரு பகவான் விளங்குகிறார். அப்பர் பெருமான் தன்னுடைய தேவார பதிகத்திலே காட்டுப்பள்ளி ஞான நாயகனை சென்று நன்னுமே என்று சொல்லக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய குரு பகவானை பற்றிய தேவார செய்தி இத்தலத்திலே உண்டு. இத்தலத்தின் அம்பிகையாக விளங்கக்கூடியவள் சவுந்தரநாதிகி என்று திருநாமம். சவுந்தரநாதிகி அழகமர் மங்கை என்று பெயருடைய அம்பிகை. காமக்கோட்டமுடைய நங்கை என்று சொல்லக்கூடிய கல்வெட்டு செய்தி உடைய தாயார். அம்பிகையினுடைய பீடத்திலே ஸ்ரீசக்கர பீடத்திலே அம்பாள் வீற்றிருக்கிறார். இந்த காமக்கோட்ட தலங்கள் எல்லாம் ஸ்ரீசக்கரத்திலே அம்பாள் வீற்றிருக்கிறார்கள், ஐதீகமான தலங்கள். அதிலே இங்கே உள்ள சவுந்தரநாயகி அம்பிகையும் ஒரு அம்பிகையாக விளங்குகிறார்.
ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார பதிகத்திலே அழகமர் மங்கையூர் பாகனாய் என்று அழகமர் மங்கையை பற்றிய தேவார பதிகத்திலேயே அம்பிகையை பற்றிய குறிப்பு இந்த தலத்திலே உடையது. ரோமரிஷி என்று சொல்லக்கூடிய ரோமரிஷி என்கூடிய ரிஷி சிவலிங்கத்தை வழிபட்ட திருத்தலம். ரோமரிஷிக்கு இங்கு தனி சன்னதி உண்டு. ரோமரிஷி சித்தி அடைந்த தலமாகவும் இந்த தலம் கருதப்படுகிறது. இந்த ரோமரிஷி 2ஆம் பிரகாரத்திலே முருகனுக்கு பக்கத்திலே சிவலிங்கத்தை வழிபடுவது போன்ற திருமேனியோடு ரோமரிஷி இங்கு காட்சி தருகிறார். இந்த தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் வன்னி வில்வம். இந்த தலத்தினுடைய திருவிழாவாக பங்குனி உத்திர பெருவிழா பிரம்மோற்சவமாக நடத்தக்கூடிய திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகள் இருவராலும் தேவார பதிகம் பெற்ற திருத்தலம். மனிதனாக பிறந்த ஒருவரும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிவதற்கு முன்பு ஒரு முறையேனும் இத்தலத்திற்கு வந்து இந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் மொழி நாட்டு பொய்யலாம் பேசிடும் நானிலே கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி உலான் கடல் சேர்மினேன் என்று காட்டுப்பள்ளியினுடைய பெருமையை குறிப்பிடுகிறார். காட்டுப்பள்ளி ஈசன் பெற்றமேறும் பிரானாக இங்கே சோமாஸ்கந்த திருமேனியாக அற்புதமாக காட்சி கொடுப்பார். வருடத்திலே 5 முறை பெரிய இடவ வாகனத்திலே எழுங்கக்கூடிய பெற்றமேறும் பிரானடி சேர்மினே என்று அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தேவார பதிகத்திலே குறிப்பிடுவார். பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் மிகச் சிறப்பான 10 நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழா. இந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் கூடக்கூடிய நாளாக பங்குனி உத்திர பெருவிழா அன்று பஞ்சமூர்த்திகள் வலம் வந்து காவிரி ஆற்றிலே தீர்த்தவாரி கொடுக்கப்பட்டு இரவு இறைவன் காவிரி நதியிலேயே அங்கு தங்கி விசேஷ நாதஸ்வர இன்னிசை நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று வான வேடிக்கைகள் எல்லாம் நடைபெற்று ஒரு நாள் இரவு முழுதும் காவிரி நதியிலேயே இறைவன் பஞ்சமூர்த்திகளோடு தங்கி சுற்று வட்டார பக்தர்கள் எல்லாம் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பல ஆண்டு காலமாக இந்த பங்குனி உத்திர திருவிழா இந்த திருக்காட்டுப்பள்ளியினுடைய மிகச்சிறந்த பெருவிழாவாக கருதப்படுகிறது. இந்த திருக்காட்டுப்பள்ளி என்பது சோழர்கள் காலத்திலே கோட்டையாக விளங்கியதாக கருதப்படுகிறது. இன்றைய தினத்திலும் இந்த ஆலயத்தினுடைய தெற்கு பிராகாரங்களிலே வந்து பார்த்தோமேயானால் அந்த கோட்டை சுவரை பார்க்கலாம். அதே போல இந்த ஊருடைய பிரதான விநாயகருக்கு கோட்டை விநாயகர் என்றும், நுழைவாயில் இருக்கக்கூடிய தெய்வங்களாக கோட்டை காளியம்மன், கோட்டை முனியாண்டவர், கோட்டை ஆஞ்சநேயர் இவைகளையெல்லாம் இன்ற காலத்திலும் பார்க்கலாம். சோழர்கள் காலத்திலே உறையூர் தலைநகராக இருந்த பொழுது உறையூர் சோழனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி உறையூரில் இருந்ததாகவும் 2வது மனைவி திருக்காட்டுப்பள்ளியில இருந்து அக்னீஸ்வர பெருமானுக்கு நந்தவனம் அமைத்து பூக்களை பறித்து இறைவனுக்கு சாற்றுவதை தொண்டாக செய்ததாகவும் வரலாற்று செய்தி உண்டு. உறையூர் புராணத்திலே அந்த ராஜா தன்னுடைய 2 மனைவிகளுக்கும் 2 மலர்களை கொடுக்கிறான். அந்த உறையூர் மனைவி தன்னுடைய தலையிலே சூடிக்கொள்கிறாள். திருக்காட்டுப்பள்ளியில இருந்த அந்த உறையூர் சோழனுடைய மூத்த மனைவி அந்த மலரை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதாலே உறையூர் மண்மாறி மழை பொழிந்து உறையூர் அழிந்ததாக உறையூர் புராணம் குறிப்பிடுகிறது. அதிலிருந்து தப்பியதற்கு காரணம் அந்த உறையூர் சோழன் மனைவி இறைவனுக்கு அந்த மலரை சூடி கொடுத்ததாக இந்த உறையூர் புராண செய்தி உண்டு. அதுபோல இந்த திருக்காட்டுப்பள்ளி நகரமாக இருந்த போதிலும் இந்த பஞ்சபூத தலங்களிலே, அதாவது எப்படி நாம் திருவண்ணாமலை அக்னிஸ்தலமாக குறிப்பிடுகிறோமோ அதுபோல சோழ மண்டலத்தினுடைய அக்னிஸ்தலமாக இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமானுடைய திருத்தலம் விளங்குகிறது. காட்டுப்பள்ளி நாதனார் திருவடி நாளும் நின்றேத்துமே என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுவார். அந்த விதத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்விலே ஒரு முறையேனும் வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமானுடைய திருத்தலம். பிரதமை திதிதோஷ திருத்தலம், பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம். பிரதமை திதிதோஷம் என்பது என்னவெனில், அதாவது மனிதன் பிறப்பிற்கு நட்சத்திரங்கள் தான் பொருந்தும். இருந்த போதிலும் சில திதிகளிலே பிறப்பது சூன்யமாக கருதப்படுகிறது. சூன்ய திதி என்று சொல்வார்கள். அந்த விதத்திலே பிரதமை திதியிலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமானுடைய திருத்தலம். இந்த பிரதமை திதி தோஷம் உடையவர்கள் பிரதமை திதி அன்று வளர்பிறை தேய்பிறை 2 பிரதமை திதிகளிலே இந்த அக்னீஸ்வர பெருமான் ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து இறைவனுக்கு தங்களுடைய திருக்கரத்தாலே வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்து சாற்றி சகஸ்ரநாமாவளி என்று சொல்வார்கள். 1008 நாமாவளி சிவ சகஸ்ரநாமாவளி பூஜை செய்து அந்த சகஸ்ரநாமாவளியிலே சங்கல்பம் செய்து அந்த பிரதமை திதி தோஷ நிவர்த்திக்காக அந்த சகஸ்ரநாமாவளி அர்ச்சனை செய்து இறைவனுக்கு அபிஷேகிக்கப்பட்ட விபூதி, அந்த விபூதி பிரசாதத்தை நம் இல்லத்திற்கு பெற்று சென்று 1 மாத காலங்கள் அடுத்த பிரதமை வரை அந்த விபூதி இட்டுக்கொண்டால் அவர்களுக்கு பிரதமை திதிதோஷம் விலகும் என்பது திண்ணம். இந்த பிரதமை திதிதோஷத்திற்கு காரணம் என்னவெனில், பிரதமை திதிக்கான அதிபதி அக்னிதேவன். அதனால்தான் அந்த அக்னிதேவன் தன்னுடைய சாப விமோசனம் பெற்ற திருத்தலமாகிய
இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமான் திருத்தலத்திலே பிரதமை திதி தோஷம் உடையவர்கள் இந்த ஸ்தலத்திலே வழிபடுவது சிறப்பு. அதே போல பரணி நட்சத்திரக்காரர்களும் இந்த அக்னீஸ்வர பெருமானை வழிபடுவதாலே நன்மை பயக்கும். ஏனெனில் பரணி நட்சத்திரத்திற்கான அதிபதியும் அக்னிதேவன். அந்த அக்னிதேவன் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலமான இந்த திருத்தலத்திலே தங்களுடைய பரணி நட்சத்திர நாளிலே அக்னீஸ்வர பெருமானை வழிபடுவதனாலே தங்கள் வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளும் கிட்டும். இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்க சார். திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமானுடைய திருக்கோவில் தஞ்சாவூரிலிருந்து 35 கிலோமீட்டர், அதாவது தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு மார்க்கமாகவும் கண்டியூர் மார்க்கமாகவும் பூதலூர் மார்க்கமாகவும் தஞ்சாவூரிலிருந்து இந்த திருக்காட்டுப்பள்ளிக்கு வரலாம். திருச்சியிலிருந்து வரும்பொழுது திருச்சியிலிருந்து கல்லணை வழியாக திருக்காட்டுப்பள்ளிக்கு வரலாம். திருச்சியிலிருந்து தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையிலே செங்கிப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஊரிலிருந்து பிரிந்தும் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி வழியாகவும் வரலாம். பூதலூர் ரயில் மார்க்கமாக வருபவர்கள் பூதலூர் ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருக்காட்டுப்பள்ளி உடையது. அருகிலே பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் உள்ளது. நிறைய சிவாலயங்கள் உடைய திருத்தலம். இந்த திருக்காட்டுப்பள்ளியை சுற்றி பாடல் பெற்ற திருத்தலமாகிய திருக்கானூர் மற்றும் திரு ஆலம்பொழில், திருப்பூந்துருத்தி, கண்டியூர், திருவையாறு, திருநெய்த்தானம், திருநெடுங்கலம் போன்ற திருத்தலங்கள் எல்லாம் உள்ளது. அப்பால ரங்கநாதர் என்று சொல்லக்கூடிய கோவிலடி திவ்ய தேசம் இந்த திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகிலே உள்ளது. திருக்காட்டுப்பள்ளி மையமாக உடையது. கோயில் நடை திறந்திருக்க கோவில் காலை நேரங்களிலே 7 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 12 மணி வரை உச்சிகால பூஜை செய்யப்பட்டு நடை சாற்றப்படும். மாலையிலே 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜையோடு நடை அடைக்கப்படும். இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தேவார பதிகங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட முதல் பிரகாரத்தை வலம் வரும். முதல் பிரகாரத்தை வலம் வரும்போது வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய யோகா தட்சிணாமூர்த்தி காணப்படுறாரு. இந்த தலத்தில் யோகா தட்சிணாமூர்த்தி குரங்காசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் தட்சிணாமூர்த்தி தன்னோட தலையில் சூரியன் மற்றும் சந்திரனை சூரிய கோலத்தில் இந்த ஆலயத்தில் காணப்படுறாரு. இந்த யோகா தட்சிணாமூர்த்தி கைலாயத்தில் பார்வதிக்கு குருவாக இருந்து ஞானோபதேசம் செய்ததாக ஐதீகம். அதே அமைப்பில் இந்த தலத்தில் தட்சிணாமூர்த்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த யோகா தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நம்ம 5 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கலாம். பார்வதிக்கே குருவாக இருந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை சிறந்து விளங்கலாம். மேலும் திருமண தடை நீங்கவும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த யோகா தட்சிணாமூர்த்தியை நம்ம வழிபாடு செய்யலாம். யோகா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்தோட முதல் பிரகாரத்தை வலம் வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக அர்த்தநாரீஸ்வரர் காணப்படுறாரு. அர்த்தநாரீஸ்வரரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரரை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இந்த திருக்கோயில் முதலாம் ஆதித்ய சோழன் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டதாக இந்த ஆலயத்தில் கல்வெட்டுகள் காணப்படுது. மேலும் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் காணப்படுது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் அழகமர் மங்கை அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஆதித்ய சோழகன் மற்றும் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தோட முதல் பிரகாரத்தில் காணப்படுது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். சுமார் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த ஆலயத்தில் முக்கியமான திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பங்குனி உத்திரத்தன்னைக்கு காவேரியில் தீர்த்தம் கொடுக்கக்கூடிய விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகிரகங்களை தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் அனைத்து நவகிரகங்களும் சூரிய பகவானை பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி சூரிய பகவானை அனைத்து நவகிரகங்களும் பார்த்த கோலத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பணி செய்யக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு ஆளுமையான பதவி கிடைக்கும். நமக்கு என்ன திசை நடந்தாலும் அது சூரிய திசையாக மாறிடும். இந்த மாதிரி அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா திருவாசி ஆலயத்திலே காணப்படும். அதே மாதிரி அமைப்பில் இந்த தலத்திலே நவகிரகங்கள் சூரியனை பார்த்த கோலத்தில் காணப்படுது. சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. குறிப்பாக ஐப்பசி மாதம் பிறந்தவங்க இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை மேன்மை பெறும். இந்த இடத்துல காலபைரவரோட சன்னதி காணப்படுது. காலபைரவர் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இவரை தேய்பிரை அஷ்டமியில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும். அடுத்தது நால்வரோட சன்னதி காணப்படுது. நால்வரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக சிவசூரியன் காணப்படுறாரு. இந்த தலத்தில் அனுதினமும் சிவபெருமானை சூரிய பகவான் வணங்கிய கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் இந்த தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஐப்பசி மாதம் பிறந்தவங்களோட வாழ்க்கையை மேன்மை பெறும். இப்போ முதல் பிரகாரத்தை வளம் முடிச்சாச்சு. இப்போ இரண்டாம் பிரகாரத்தை நம்ம வளம் வரலாம்.
மனிதனாக பிறந்த நம்மளோட உடம்புல இருந்து உயிர் பிரியறதுக்குள்ளார ஒரு தடவையாவது வந்து இந்த தலத்தை வந்து தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பர் வந்து தன்னோட தேவாரத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதனால் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து முக்தி கிடைக்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வெயிலோட உஷ்ணத்தினால உடம்புல வந்து கொப்பளமாக வருதுன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ஜூடுனால வந்து வயிறு வலி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது வயிற்று வலி மற்றும் ஜூடினால் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள்லாம் நீங்கும். இப்போ வந்து ஆலயத்தோட 2ஆம் பிரகாரத்தை வலம் வரும்போது இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது. தட்சிணாமூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். முதல் பிரகாரத்தில் வந்து யோகாசன நிலையில் வந்து தட்சிணாமூர்த்தி காணப்பட்டாது. 2ஆம் பிரகாரத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு. அவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து வலம்புரி விநாயகர் வந்து காணப்படுறாரு. வலம்புரி விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த வலம்புரி விநாயகரை சதுர்த்தி மற்றும் திங்கட்கிழமையில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். விநாயகரை வந்து தரிசனம் செஞ்சாச்சு. அடுத்தது வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இவங்களை வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நீங்கும். காசி விஸ்வநாதர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல வந்து அண்ணாமலையார் வந்து காணப்படுறாரு. பொதுவாக வந்து லிங்கோத்பவர் வந்து ஆலயத்தோட பின்புறம் வந்து காணப்படுவார். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் சன்னதி மற்றும் முருகன் சன்னதிக்கு அருகில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. லிங்கோத்பவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து உண்ணாமலையம்மை வந்து காணப்படுறாங்க. உண்ணாமலையம்மனை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. பெருமாள் மற்றும் பிரம்மதேவர் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது இறைவன் வந்து அவங்களுக்கு அக்னி சுரூபமாக காட்சியளித்ததாக வரலாறு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். மேலும் நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்க சஷ்டியில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து முருகபெருமானை வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலாம் நீங்கி அவங்களுக்கு வந்து மிக விரைவிலேயே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். இதே திருக்காட்டுப்பள்ளி பேரில் வந்து பூம்புகார் அருகில் வந்து ஒரு ஆலயம் வந்து காணப்படுது. அது வந்து கீழே திருக்காட்டுப்பள்ளி என்றும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் மேலை திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. முருகபெருமானை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட 2ஆம் பிரகாரத்தை வந்து வலம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது வந்து ரோம ரிஷியோட சன்னதி வந்து காணப்படுது. ரோம ரிஷி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காரு. ரோம ரிஷி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து பூஜை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ரோம மகரிஷி வந்து சந்திரனோட அம்சமாக காணப்படுறதுனால ரோம மகரிஷியை வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும். நம்மளோட தாய் வந்து நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரனுக்குன்னு வந்து தனி சன்னதி கிடையாது. சந்திரனோட அம்சமாக இந்த தலத்தில் ரோம மகரிஷி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண தொட்டியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அனலாடீஸ்வரர் ஆலயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா சந்திரனுக்குன்னு சன்னதி இருக்காரு. அது வந்து பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய தலமாக வந்து காணப்படும். அதே மாதிரி அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சந்திரனோட அம்சமாக இருக்கக்கூடிய ரோம மகரிஷியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சமேதராக இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நாராயணனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி, அதாவது வந்து கஜலட்சுமி அன்னை வந்து காணப்படுறாங்க. இந்த கஜலட்சுமி அன்னையை வெள்ளிக்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மை அடையும். கடன் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைந்து செல்வ வளம் வந்து பெருகும். கஜலட்சுமி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கஜலட்சுமி அன்னையை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட 2ஆம் பிரகாரத்தை வளம் வந்துட்டுருக்கோம். கஜலட்சுமி அன்னையை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சரஸ்வதி அன்னை வந்து காணப்படுவாங்க. வாங்க சரஸ்வதி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சரஸ்வதி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். சரஸ்வதி அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மேலும் வந்து புதிதாக வந்து பள்ளியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சரஸ்வதி அன்னையை வழிபாடு செய்து அதன் பிறகு பள்ளியில் சேர்க்கும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். சரஸ்வதி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சட்டநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். சரஸ்வதி அன்னை சன்னதிக்கு அடுத்ததாக சட்டநாதரோட சன்னதி வந்து காணப்படுது. இதுதான் சட்டநாதர் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி. சட்டநாதர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நீங்கும். மேலும் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சட்டநாதரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சத்ரு உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். சட்டநாதரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட 2ஆம் பிரகாரத்தை வளம் வந்துட்டுருக்கோம். மொத்தம் இந்த ஆலயத்தில் வந்து 3 பிரகாரங்கள் வந்து காணப்படுது. முதல் 2 பிரகாரங்களை வந்து நம்ம வளம் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய
துர்க்கையணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கையணியை வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நீங்கும். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கையணியை வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில் வந்து வழிபாடு செய்யலாம். துர்க்கையணியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த துர்க்கையணியை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு வந்து எளிதாக வந்து சித்திக்கும். ஜாதகத்தில் ராகு பகவான் வந்து சரியில்லாத நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கையணியை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின்மையெல்லாம் நீங்கும். துர்க்கையம்மனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட 2ஆம் பிரகாரத்தை வளம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது. இதுதான் வந்து சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி. சண்டிகேஸ்வரர் சன்னதியோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வாங்க வந்து கீழே குனிந்து சென்று சண்டிகேஸ்வரரை வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரலாம். சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட 2ஆம் பிரகாரத்தை வந்து வளம் வந்து முடிக்க போகிறோம். அக்னி பகவான் இந்த ஆலயத்தில் தீர்த்த குளம் உண்டு பண்ணி தனக்கு ஏற்பட்ட வெம்மை நோயை நீக்கிக்கிட்ட தலம். இந்த இடத்துல தீர்த்த கிணறு வந்து காணப்படுது. அக்னி பகவான் உருவாக்கிய தீர்த்த குளம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தீர்த்த கிணறு வந்து காணப்படுது. அந்த தீர்த்த கிணறு ஆலயத்தோட முகப்பில் வந்து காணப்படுது. இந்த காணொலியோட இறுதியில் வந்து அந்த தீர்த்த கிணறு வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததை விட்டு இந்த ஆலயத்தில் வந்து திருவாசகம் முற்றுதல் வந்து வெகு சிறப்பான முறையில் நம்ம சென்றிருந்த அன்னைக்கு நடைபெற்று இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறோம். இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌந்தரநாயகி அன்னையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் வந்து சௌந்தரநாயகி அன்னை சன்னதி இருக்கக்கூடிய பகுதி. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌந்தரநாயகி அன்னை ஸ்ரீசக்கரத்தில் வந்து வீற்றிருந்த கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சௌந்தரநாயகி அன்னையை நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். என்ன பிரார்த்தனை வேண்டி இந்த தலத்துக்கு வந்தாலும் அந்த பிரார்த்தனை வந்து உடனே நிறைவேறதா ஐதீகம். சௌந்தரநாயகி அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவங்க வந்து அழகமர் மங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சௌந்தரநாயகி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட 3ஆம் பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட தல வரலாறு, இங்கே வந்து என்ன மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். சிவபெருமானை மதியாது தட்சன் ஒரு முறை யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட அனைவரையும் வீரபத்திரர் வந்து தண்டிக்கிறாரு. யாகத்தில் வழங்கப்பட்ட நெய்யை உண்டதாலும் அந்த யாகத்தில் வழங்கப்பட்ட பொருட்களை வந்து சுட்டெரிச்சதாலும் அக்னி பகவானுக்கு வந்து உடல் முழுவதும் வந்து கொப்பளங்கள் ஏற்பட்டு தீராத வயிற்று வலி வந்து ஏற்படுது. அந்த வயிற்று வலி நீங்கிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாரு. பிரம்மதேவர் கூறியதற்கெனங்க அக்னி பகவான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாரு. இந்த இடத்துல வந்து நர்த்தன கணபதியோட சன்னதி வந்து காணப்படுது. நர்த்தன கணபதி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நர்த்தன கணபதி சன்னதிக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலவிருட்சமான வன்னி மரம் மற்றும் வில்வ மரம் வந்து காணப்படுது. பிரம்மதேவர் கூறியதற்கெனங்க அக்னி பகவான் இந்த தலத்துக்கு வந்து ஒரு தீர்த்த குளத்தை உண்டு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இறைவன் அக்னீஸ்வரரை அனுதினம் வந்து வழிபாடு செய்கிறாரு. அவரோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அக்னி பகவானுக்கு ஏற்பட்ட அந்த சூட்டு நோயையும் வயிற்று வலியையும் நீக்கினதாக இந்த ஆலயத்தோட தல வரலாறு நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது. அதன் பிறகு அக்னி பகவான் இங்கே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட வந்து ஒரு வரம் வாங்குறாரு. எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து என்னால் உருவாக்கப்பட்ட அக்னி தீர்த்தத்தில் நீராடி உங்களை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்கள், குறிப்பாக வயிற்று சம்பந்தமான நோய்களை வந்து நீங்கள் நீக்கி தரணும் அப்படின்னு சொல்லி அக்னி பகவான் இங்கே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட வந்து வரம் பெற்றதாக வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு எடுத்துரைக்கிறது. அதனால் வயிற்று சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது வயிறு சம்பந்தமான நோய்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் வந்து தீபம் ஏற்றக்கூடிய பகுதி வந்து காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இறைவனோட பெயர்களும் வந்து மேலே வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த இறைவனுக்குரிய அந்த பகுதியில் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய சாமியை வந்து வழிபாடு செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இறைவன் அனைத்து இறைவனோட பெயர்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கும். அந்தந்த இறைவனுக்குரிய தீபங்களை அந்தந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம்.
மேலும் அக்னி பகவான் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை மேன்மை பெறத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அக்னீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பரணி நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். மேலும் பிரதமை திதி தோஷ நிவர்த்தி தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பிரதமை திதியில் பிறந்தவங்க தங்களோட வாழ்நாளில் வந்து மிகுந்த இன்னல்களுக்கு வந்து ஆளாவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தங்கள் பிறந்த பிரதமை திதி அன்னைக்கு இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அக்னீஸ்வரரை வழிபாடு செய்து தங்களோட பேரில் அர்ச்சனை செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட இருந்து விபூதி வாங்கிட்டு போய் நம்மளோட நெத்தியில் வந்து தொடர்ந்து 1 மாதம் வந்து இட்டுக்கிட்டு வரணும். அதாவது இந்த பிரதமையிலிருந்து அடுத்த பிரதமை வரைக்கும் இட்டுட்டு வரும் பொழுது பிரதமையால் வந்து ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதாவது பிரதமை திதி அன்னைக்கு பிறந்ததால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து நீங்கும். பிரதமை திதி தோஷ நிவர்த்தி தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சப்தமி திதி தோஷ நிவர்த்தி தலம் அப்படின்னு சொல்லி திருக்கானூரில் அருள் பாலிக்கக்கூடிய கரும்பேஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்தமி திதி தோஷ நிவர்த்தி தலமான திருக்கானூரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மேலே கார்டில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம். அந்த ஆலயம் இந்த தளத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் சோழ மண்டலத்துக்குரிய அக்னி தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஒரு முறை பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுக்கும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி போட்டி ஏற்படுது. போட்டி ரொம்ப முத்தி போகவே சிவபெருமான்கிட்ட வராங்க. சிவபெருமான்கிட்ட வந்து எங்கள் இருவரில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு சிவபெருமான், நான் விஸ்வரூப தரிசனம் கொண்டு நிற்கிறேன், என்னோட அடிமுடியை யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு சம்மதம் தெரிவித்த பிரம்மதேவர் வந்து அன்னப்பறவை ரூபம் கொண்டு சிவபெருமானோட முடியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறந்து செல்கிறாரு. பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளையிட்டு சிவபெருமானோட பாதத்தை பார்க்குறேன்னு போகிறாங்க. பல யுகங்கள், பல கோடி வருஷங்கள் ஆகி அவங்களால வந்து சிவபெருமானோட அடிமுடியை வந்து பார்க்க முடியல. அப்போ வந்து ஒரு தாளம்பு வந்து பல கோடி யுகங்களாக வந்து மேலேருந்து கீழே விழுந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனை கண்ட பிரம்மதேவர் வந்து தனக்காக வந்து பொய் சாட்சி சொல்லணும் சிவபெருமான்கிட்ட, நான் வந்து சிவபெருமானோட முடிப்பகுதியை பார்த்ததா அப்படின்னு சொல்கிறாரு. பொய் சாட்சி சொன்னதுக்காக தாளம்புவுக்கும் பொய் சொன்னதுனால வந்து பிரம்மதேவருக்கு வந்து சிவபெருமான் வந்து சாபம் வழங்குறாரு. பெருமாள் மற்றும் பிரம்மதேவருக்கு சிவபெருமான் அக்னி சுரூபமாக இந்த ஆலயத்தில் வந்து காட்சி கொடுத்ததுனால சோழ மண்டல அக்னி தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதாவது வந்து பஞ்சபூத தலங்கள், சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் இந்த தலம் வந்து அக்னிக்குரிய தலமாக காணப்படுது. ஒரே ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னனுக்கு வந்து 2 மனைவி வந்து காணப்படுறாங்க. மூத்த மனைவி இந்த திருக்காட்டுப்பள்ளியிலும், இளைய மனைவி உறையூர்லேயும் வந்து வசிக்கிறாங்க. அவங்களோட நந்தவனத்தில் பூக்கக்கூடிய மலர்களை வந்து சேவகர்களை வைத்து பறித்து அந்த பூக்களை வந்து உறையூர் மன்னன் தன்னோட 2 மனைவிக்கு வந்து சரிபதியாக கொடுக்குறாரு. உறையூரில் இருக்கக்கூடிய இளைய மனைவி அந்த மலர்கள் அனைத்தையும் வந்து தன்னோட தலையிலே வந்து சூடிக்கிறாங்க. திருக்காட்டுப்பள்ளியில் வசிக்கக்கூடிய மூத்த மனைவி மன்னன் கொடுத்த மலர்கள் அனைத்தையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அக்னீஸ்வரருக்கு வந்து சூடி அழகு பார்க்குறாங்க. மன்னன் கொடுத்த மலர்களை இறைவனுக்கு சூட்டாமல் தானே வந்து அணிந்து கொண்டதுனால இளைய மனைவி வசித்த உறையூர் வந்து மண்மாரியால் அழிந்து போனது. மூத்தவள் வசித்த இந்த திருக்காட்டுப்பள்ளி மட்டும் அழியாமல் பிழைத்து நின்றதாக வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது. சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்ட நாளாக பங்குனி உத்திரம் காணப்படுறதுனால இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு வெகு சிறப்பான முறையில் 10 நாள் திருவிழா வந்து கொண்டாடப்படுது. மேலும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அன்னாபிஷேகம் வந்து இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் இங்கே வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து கொண்டாடப்படுது. சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் நாள் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட விசுகனி தரிசனம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நடைபெறுது. மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது. இந்த ஆலயத்தோட ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா உடம்புல வந்து அடிக்கடி வந்து அந்த கொப்பளங்கள் வந்து காணப்படும். அதாவது வந்து வெயில்னால் வந்து கொப்பளங்கள், அதாவது ஜூட்டு கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வயிற்று வலி ஏற்படும். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரி அணியோட சன்னதி வந்து காணப்படுது. கல்வி பயிலக்கூடிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவிகள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரி அணியை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய மாணவிகளோட கவனம் முழுவதும் கல்வியிலே வந்து சிறந்து விளங்கும். சண்டிகேஸ்வரி அணியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அக்னி பகவான் தனக்கு ஏற்பட்ட வயிற்று வலி நீங்கிறதுக்காக இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தீர்த்த குளம் உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த தீர்த்த குளம் திருக்காட்டுப்பள்ளி பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஒரு சிறிய தீர்த்த கிணறாக வந்து காணப்படுது. அந்த தீர்த்த கிணறுல வந்து நீராடி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது வயிற்று வலி மற்றும் தீராத நோய்கள் அனைத்து நீங்கும். சகல விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கிணறுல கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி உத்திரம், மாசி மகம், வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் நீராடி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும்.
திருக்காட்டுப்பள்ளியில் அருள்பாலிக்கக்கூடிய அக்னீஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.